ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வேளையில் அனேபிள் ஸ்டோரி போட்டிருக்கோம். இந்த தடவை வந்து நம்ம புதுசாக ஏதாச்சும் ஸ்டோரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி த ட்ராகன் கிங்குன்னு ஒரு ஸ்டோரி கண்டுபிடிச்சேன். ட்ராகன் ஸ்டோரி மாதிரி த ட்ராகன் கிங். நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, ஏதோ ஒரு ஃபைட் சீன் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல அப்படியே ரொம்ப வாடி போய் எல்லோரும் செத்து கிடக்குறாங்க. அந்த இடத்துல வில்லம்பு அதெல்லாம் நிறையா விட்டு ஒரு 2 பேர் மட்டும்தான் ஃபைட் பண்ணுறாங்க. ஏதோ ட்ராகன்லாம் வந்து டொமில் ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ட்ராகன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, அந்த ட்ராகன் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய இது போல். சரி அப்படின்னு அந்த ட்ராகனை ஒருத்தவர் சீல் பண்ணுறாரு. அவர் பேர் தான் த மிஸ்லன் ஆக்லோட் வந்து சீல் பண்ணுறாரு. இந்த ட்ராகனை சீல் பண்ணி அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கீழே ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதை கண்டுபிடிச்சி அந்த ஏலியனை எல்லாத்தையும் அழிக்கிறது தான் படத்தோட டாபிக். சரி, அப்படியே ஒன்று பேசாமல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது த ட்ராகன் கிங் எபிசோட் 1 வந்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வில்லன்ஸ் கூடலாம் ஃபைட் பண்ணிட்டு கடந்துட்டு போய் சாப்பிட்ட பிறகு போய் தூங்குறான். அவனுக்கு கேமிங்னால் ரொம்ப பிடிக்கும் போல். கேம் விளாண்டுட்டு எவனோ ராக்கெட் செஞ்சு விட்டு அவன் கரெக்டாக வந்து அவனோட நெத்திலே சொருகுது. என்னோட இது ராக்கெட் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தான்னு எவனும் பார்க்குறான். எவனும் இல்லை. சரி, இதுக்குள்ளார திறந்து படி அப்படின்னு ஏதோ போட்டிருக்கு. ஸோ ஓகே, நம்ம திறந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து படிக்கிறான். சொல்லியிருக்காங்க, நீ தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும், நீ தான் இந்த மாதிரி அந்த ட்ராகனை சீல் பண்ணதை நீ எடுக்கணும் அப்படின்னு, நீ தான் ஒரு நல்ல ஒரு பையன், நீ தான் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். கீழே போடுறான். ஏதோ அப்படியே ஸ்வாடா மாதிரி இருந்தது. சரி, அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கிளம்புறாங்க. எல்லோரும் 4 ஸ்வாட் கொடுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸு இருக்கான். அப்படியே பாலைவனத்துக்கு போகிறாங்க. பாலைவனத்துக்கு போகணுன்னு அதுலேயே டைரக்ஷன் காமிக்கிது. நேராக பாலைவனத்துக்கு போகிறாங்க. அங்கே ஏதோ பெரிய ஒரு ஆக்டோபஸ்ஸு, நிறையா மிருகங்கள்லாம் இருக்குது. வருது, ஃபைட் பண்ணுறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மிருகத்தோட தலையில் ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. அதுதான் அந்த ட்ராகனோட சீலோட சாவி. அதை வந்து அவர் அந்த ட்ராகன் இருக்குல்ல, அந்த ட்ராகன் சீலை வந்து அந்த ஒரு மிருகத்துக்குள்ளே தான் வச்சுருப்பார் போல். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அது கூட ஃபைட் பண்ணுறாங்க. 1.5 மணி நேரம் ஃபைட் பண்ணுறாங்க, 3 மணி நேரம் ஃபைட் பண்ணுறாங்க. அப்படியே டைம் ஓடிட்டே இருக்குது. அவங்க நைட்டே ஆகிடுது. ஆனால் அந்த ட்ராகனால் சாவி வைக்க முடியல. ஸோ அவங்க அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த இடத்துல இன்னொரு ஷீட் கிடைக்கிது. அதில் பார்த்திங்கன்னா ஏதோ எழுதியிருக்கு. அந்த எழுதுனதை படிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த இதை அடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்புறமேட்டுக்கு சொல்கிறாங்க, ஷீட்டு திறந்து படுத்தா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அழிக்கணுன்னா அதுக்கு ஒரு ஸ்வாட் தேடணும். அதுக்கான வழி இதில் தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஸ்வாடை தேடுறதுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல நிறையா விஷயம் அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்வாடையும் எப்படி எடுத்துகிட்டு போய் அதோட மண்டையிலே இறக்கணும்னு போட்டிருக்கு. வேகமாக அந்த இடத்துக்கு போய் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாஞ்சு போய் மண்டையிலே இறக்குறான். இந்த இடத்துல அந்த கிறிஸ்டலும் ஒட்டையுது, சாவியும் கிடைக்கிது அவங்களுக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் பாயை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.